ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சிங்கார சென்னை ஒன் சிட்டி ஒன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வாங்கியிருக்கோம். எம்டிசி கார்டுன்னு சொன்னாங்க. அந்த கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் டிப்போவில் வாங்கினேன். அங்கே தான் ஏதோ வேலையாக போயிருந்தேன், பிஜி பார்க்க போயிருந்தேன். அப்போ சரி இந்த கார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி வீடியோ பார்த்தேன். சரி நம்மளும் வாங்கி வச்சுப்போமே, சில்லறை தேட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வாங்கிட்டேன். இப்போ இந்த கார்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ கார்டை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். சரிங்க, அதை பிரித்து எடுத்துக்கினேன். இப்போ வெளியே எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் கார்டு இருக்குது. நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கொடுத்துருக்காங்க எஸ்பிஐயில். பார்த்தீங்கன்னா இந்த கார்டு எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு வாங்கினீங்க என்னென்ன ப்ரூஃப் கொடுக்க வேண்டிய மாதிரி இருக்குன்னா, ஒன்றுமே இல்லை, எந்த ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. உங்கள் ஃபோன் நம்பரும் உங்கள் பேரும் கேட்பாங்க. உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் மூலிமா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். சொன்னீங்கன்னா உங்கள் கார்டு ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், இது மாதிரி இந்த எம்டிசி கார்டு உங்கள் நம்பரில் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் வரும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மினிமம் டாப்அப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 100 to 2000 வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டாப்அப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் கேட்பார், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டாப்அப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க தான் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க மூலிமா தான் நீங்கள் டாப்அப் பண்ணணும், ஃபஸ்ட் டாப்அப்பு. அப்போ நீங்கள் சொன்ன அமௌண்ட்டுக்கு அவங்க டாப்அப் பண்ணிவிடுவாங்க. நான் மினிமம் 100 டாப்அப் பண்ணேன். திருப்பி இதில் எப்படி டாப்அப் பண்ணுறதுனா, 100 to 2000 நம்ம யோனோ எஸ்பிஐ ஆப் மூலிமா டாப்அப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 50-10 அப்படின்னு இது டாப்அப் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் 50-10 டாப்அப் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் 100 to 100 மல்டிபிள் எவ்வளோனா நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம். 100, 200, 300, 400 அது மாதிரி 100 மல்டிபிள் மட்டும் தான் நீங்கள் டாப்அப் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா கார்டு இங்கே இருக்குது, இதுலேயே போட்டிருக்கு பாருங்கள். இதை பாருங்கள், அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஷால் நாட் எக்ஸீட் 3000 at any point of time. Transaction balance 2000. Top up initial 100 rupees and in multiple of 100 thereafter அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் யோனோ எஸ்பிஐ ஆப் மூலயமா கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த கார்டு எம்டிசி பஸ்க்கும் இப்போ மெட்ரோக்கும் யூஸ் பண்ணலாம். அது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் ட்ரெயினுக்கும் வரல, அப்புறம் இழுத்துக்கிறேன். ஃப்யூச்சரில் லோக்கல் ட்ரெயினுக்கும் இந்த கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போதைக்கு இது மெட்ரோலையும் எம்டிசி பஸ்லேயும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது என்எஃப்சி கார்டு. நீங்கள் டேப் பண்ணால் போதும், நீங்கள் எம்டிசி பஸ்லேயும் மெட்ரோ ட்ரெயின்லேயும் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். அதனால் இதை நீங்கள் ஒரு என்எஃப்சி ப்ரொடெக்டட் பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் யாருன்னா உங்கள் பேக்கெட்லேருந்து அமௌண்ட் அடிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போல்லாம் டேப் எல்லா ஃபோன்லேயும் என்எஃப்சி எனேபிள்டாக இருக்குது. அதை ஈஸியாக உங்கள் கார்டிலேருந்து எடுத்துக்கலாம். உங்கள் இந்த கார்டும் ஓகே, உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது வச்சுருந்தாலும் அதில் என்எஃப்சி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கார்டில் டிசேபிள் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இல்லைனா இது மாதிரி நான் அந்த பர்ஸு காட்டுறேன், இங்கே பாருங்கள். இது என்எஃப்சி ப்ரொடெக்டட் கார்டு. இங்கே டேப் பண்ணால் இதில் அமௌண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா அது உள்ளே அலுமினியம் கேஸ் இருக்குது, இது பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் இது மாதிரி கார்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி பர்ஸு, அதனால் என்எஃப்சி ப்ரொடெக்டட் பர்ஸு இது லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த கார்டை நீங்கள் இதுக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த கார்டுக்கு இன்சூரன்ஸ் ஃபீஸ் அதெல்லாம் எந்த மாதிரி சார்ஜ் கிடையாது. நீங்கள் ரீசார்ஜு இல்லைனா டாப்அப்பு, ரீலோடு எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. இதுக்கெலாம் எந்த வித சார்ஜஸும் கிடையாது. அதுக்கப்புறம் வேறு என்ன, பேலன்ஸ் என்கொயரி. நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த மெட்ரோ ஸ்டேஷனில் எம்டிசி ஸ்டேஷனில் போய் நீங்கள் டேப் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்கும் எந்த வித ஃபீஸும் கிடையாது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது கார்டை தொலைச்சிட்டிங்கன்னா அதுக்கு மட்டும் 100 சார்ஜ் பண்ணுவாங்க. அது அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க, இல்லைனா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்லேயும் பண்ண வாய்ப்பு இருக்குது. இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு தான் போட்டிருக்கு.
அப்புறம் இதுக்கு ஆனுவல் ஃபீஸு, மினிமம் பேலன்ஸு அது மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சேன், இதையும் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கார்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் 8 to ஈவினிங் 7:30க்குள்ளே போயிடுங்க. அப்போ தான் இந்த கார்டு வாங்க முடியும், இல்லைனா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த கார்டுக்கு வந்து எக்ஸ்பிரி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் தான். அதுக்குள்ளே நீங்கள் போய் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ரெனியூ பண்ண வேண்டியதாக இருக்கும். 2 விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், அதான் இப்போ சொல்கிறேன். வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாய்.